ஓகே மேடம். தொடர்ச்சியா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாருமே பொண்ணுங்கள்ட்ட தப்பா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்போஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இத நிப்பாட்டுறதுக்கான வழி என்ன? 2 வழிங்க. ஒண்ணு, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாரி போடுறாங்க, இந்த மாரி பண்றாங்க அப்படின்னா, அவங்க மேல வழக்கு பதிவு செய்யறதுக்கு முன் வந்து வழக்குகளை கொடுக்கணும். கொடுத்து அந்த வழக்க வந்து பதிவு செஞ்சு அவங்க மேல நடவடிக்கை எடுத்து ஒரு 10 பேரையாவது அரெஸ்ட் பண்ணி, அவங்களோட அந்த இத வந்து முடக்கணும். அப்படி அது ஒண்ணு. இன்னொன்னு, பெண்கள் தானாகவே முன் வந்து இப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்டக்க தன்னை இழக்கக்கூடாது என்ற எண்ணம் அவங்களுக்கு வரணும். ஒருத்தன் தப்பு பண்ணானா, உடனே அவன் மேல போய் கம்ப்ளைண்ட்ட குடு. காவல்துறை அதுக்கு தான் இருக்கு. உடனே கம்ப்ளைண்ட்ட குடு. அவன் மேல உடனே நடவடிக்கை எடுங்க. உடனே அவனை வந்து மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியில் கொண்டு வாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். சொல்லி நீங்கள் உடனே அதை செய்யுங்க. அப்படி செய்யாமல் இவங்க மறைச்சு போகிறது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவங்களும் தவறுக்கு உடனேயாக இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம். அதுக்கப்புறம் தவறு நடந்துருச்சுன்னு சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. தவறு எல்லா இடத்துலையும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதை ஏற்படுத்தி கொள்வதும் அதை தடுப்பதும் நம்ம கையில் தான் இருக்குது. மக்கள் நம்ம கையில் தான் இருக்குது. சட்டம் அதுக்கு தான் வழி சொல்லும்.